பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பெயரின் அர்த்தம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா மெர்சி அப்படின்னு சொன்னால் இரக்கம், க்ளோரி அப்படின்னு சொன்னால் மகிமை. அப்போ ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உங்கள் பெயரையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் போல தான் இருப்போம். அப்போ ஏசுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ ஏசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும் பல பேருக்கு. பாவியை மீட்க வந்தவருங்க. பாவியை மீட்க யாருங்க வந்திருக்கா அந்த உலகத்தில்? ஃபுல்லாக அலசி ஆராய்ந்து பாருங்க. எல்லா தர்மங்கள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவியை கொலை செய்யணும், கொல்லணும், அவன் வாழ்றதுக்கு தகுதியற்றவன், அப்படிதான் உலகம் சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியையோ நேசிக்கிறார். நல்லா கவனிக்கணும், பாவத்தை வெறுக்கிறார், பாவியையோ நேசிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்களை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவார். அதனுடைய அர்த்தம் என்ன? தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்க வந்தவர் என்று அர்த்தமாம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் பாவியை நேசிக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர். லூக்கா 2 பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா 15:2 போடப்பட்டிருக்கிறது, அவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். பாவியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது காரியம், அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தலாம், நீதிமொழி 13:21 பாவிகளையோ தீவினை தொடரும். பாவி யோசிக்கிறான், நான் எதுக்கு தீமை மேல தீமை செஞ்சுக்கிட்டு போறேன், அது ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை தீவினை தொடரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தாங்க மத்தேயு 9:13 சொல்லப்பட்டிருக்கு, மார்க் 2:17, லூக்கா 5:32 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளையோ மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்த தெய்வங்க. பாவிகளை யாருமே நேசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த பாவியும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது. 3வது 1 தீமோத்தேயு 1:15 போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தாருங்க. நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும், இந்த இயேசு ஏன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர். 2வது, பாவினில் அவன் செத்து போகக்கூடாது, பாவத்திலே சாவதை விரும்புவதில்லை. அவரை பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்க. பாவியை மீட்க வந்த ஒரே ஒரு தெய்வம்னா அவர் இயேசுதான். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.